இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மூலிகை செடியோட பேர் தான் தும்பை பூச்செடி. இந்த செடியை கிராமங்கள்ல பொதுவா அதிகமா பார்க்கலாம். இந்த தும்பை செடியில இருக்கிற பூவை பறிச்சு நாங்கெல்லாம் சின்ன வயசுல தேன் உறிஞ்சி சாப்பிடுவோம். ஆனா அந்த தும்பு பூவை வச்சு தீராத தலைவலியை கூட சரி பண்ணலாம். அதுக்கு முதல்ல அந்த செடியில இருந்து கொஞ்சமா பூவை பறிச்சு உள்ளங்கையில வச்சு நல்லா கசக்குன்னு கசக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த கசக்கிற பூவை எடுத்து யாருக்கு தலைவலி பிரச்சனை இருக்குதோ அவங்களுடைய மூக்குல இது மாதிரி 2-3 சொட்டு விட்டாலே போதும். கண்டிப்பா தீராத ஒற்றை தலைவலி பிரச்சனை கூட சரியா போயிடும். அதுவே இந்த தும்பை செடியில இருந்து இலையை மட்டும் தனியா பறிச்சு இது மாதிரி உள்ளங்கையில கசக்குன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த விழுதை எடுத்து யாருக்காவது பூச்சிக்கடி குளிவு கடியால வலி வீக்கமும் அதிகமா இருந்ததுனாக்கா அந்த விழுதை எடுத்து அது மேல வச்சு இது மாதிரி ஒரு துணியை போட்டு கட்டிடணும். அப்படி கட்டின கொஞ்ச நேரத்திலேயே குளிவு கடியால ஏற்பட்ட வலியும் வீக்கமும் சரியா போயிடும். அது மட்டும் இல்லாம ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு பாலை ஊத்தி 10-15 தும்புப்பூ அதுல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி அது கூட ஒரு ஸ்பூன் தேனையும் ஊத்தி நல்லா கலக்குன்னு கலக்கி யாருக்கு சளி தொல்லை பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு குடிக்க சொல்லி கொடுத்தாலே போதும். கண்டிப்பா எப்படியாப்பட்ட சளி தொல்லையா இருந்தாலும் ஒரே நாள்ல சரியா போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த தும்பை செடி இலை கூட தைலந்தாய நொச்சித்தாய துளசி இதை எல்லாத்தையும் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சாக்கா தலைவலி தலைபாரம் தலதோஷம் எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். அதுவே அந்த தண்ணியை பயன்படுத்தி குளிச்சாக்கா உடம்பு வலி பிரச்சனை கூட சரியா போயிடும். நீங்க இது மாதிரி இந்த தும்பை செடியை எதுக்கெல்லாம் மருந்தா பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.